வணக்கம் அவனி ஊடக நேயர்களே. இன்று நாங்கள் ஒரு சிறப்பு செய்தியோடு உங்கள் முன்னில் வந்திருக்கின்றோம். ஆம், அதற்கு முன்பாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக உங்களுக்கு இப்படியான செய்திகள் வந்து சேர்வதற்கு. எங்களுடைய செய்தியிலே ஏதாவது கருத்து தவறுகள் சரி இருக்குமாக இருந்தால், விமர்சிப்பதாக இருந்தாலோ அல்லது வாழ்த்துவதாக இருந்தாலோ தயவு செய்து நீங்கள் கீழே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்கின்ற பொழுது அது சரியாக இருக்குமாக இருந்தால் திருத்திக் கொள்கின்றோம், இல்லை விதண்டாவாதமாக இருந்தால் நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். தொடர்ந்தும் எம்மோடு பயணியுங்கள், எங்களுடைய செய்திகளுக்கு ஆதரவு தாருங்கள். ஆம், இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் அர்ச்சுனா தொடர்பான விடயம். எதற்காக தமிழ் கட்சிகள் அர்ச்சுனாவோடு இணைந்து செயற்பட மறுக்கின்றன அல்லது அர்ச்சுனாவை இணைத்து செயற்பட மறுக்கின்றன? அதற்கு தமிழ் கட்சிகள் தயாராக இல்லையா அல்லது தமிழ் கட்சிகளுக்கு அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு அருகதை இல்லையா அல்லது விருப்பம் இல்லையா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆம், அர்ச்சுனா என்பவர் யார்? ஒரு வைத்தியராக இருந்து சாவகச்சேரி அந்த மருந்து மாஃபியாக்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வெளியாகி அதன் பிற்பாடு இலங்கையிலே மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே தமிழர்கள் மத்தியிலே, இலங்கையிலே சிங்களவர்கள் மத்தியிலேயும் பிரபல்யமான ஒருவர். அதைவிட இப்பொழுதும் அனைத்து ஊடகங்களிலும் அதிகமாக பேசப்படுபவர். அவருடைய செய்தியை போட்டால் அனைத்து ஊடகங்களிலும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒருவர். அந்த வகையிலே ஒவ்வொரு ஊடகங்களும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்க, இந்த அர்ச்சுனா அவர்களை எதற்காக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்க விரும்பவில்லை அல்லது இவர் இணையவில்லை? தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்க விரும்பவில்லை என்றுதான் கூற வேண்டும். இவர் இணைவதற்கு பல முயற்சிகளை ஆரம்பத்திலே இந்த தேர்தலின் முற்பாடு முயற்சி செய்திருக்கிறார். அதன்படி பார்க்கின்ற பொழுது இவருக்கு விருப்பம் இருந்தும் சில கட்சிகள், சிங்கள கட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். காரணம் ஒரு பயம் என்பது அனைவருக்கும் தெரியும். எதற்காக இந்த பயம்? என்னை பொறுத்தவரையில் நான் பொதுவாக என்னை பொறுத்தவரையில் பொதுநிலையில் பொது மையத்தில் நின்று பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளிலே இருக்கின்றவர்களை விட ஒரு அறிவாளி, தமிழ் கட்சிகளிலே இருக்கின்றவர்களை விட பொதுமக்களுக்குள்ளே இறங்கி ஒரு துடியாட்டமாக பொதுமக்களுடைய விடயங்களை சரி தவறு தாண்டி பேசக்கூடிய ஒருவர், பொதுமக்களுக்காக சிறை செல்லவும் தயாரான ஒருவர், பொதுமக்களுக்காக இழிச்சொற்களை கேட்பதற்கும் தயாரான ஒருவர், படித்தவன் மற்றும் கேட்ட கேள்விகளுக்கு யதார்த்தமாகவும் விதண்டாவாதமாகவும் நக்கலாகவும் நன்றாகவும் நளினமாகவும் பதில் கூறக்கூடிய ஒருவர். தான் பேசுகின்ற பேச்சிலே தவறு இருக்கிறதா சரி இருக்கிறதா, மனதிலே எது இருக்கிறதோ அதை வெளிப்படையாக கூறுகின்றவர், மறைத்து வைக்காமல். அது ஒரு நல்ல பழக்கம்தான். அதாவது மறைத்து வைத்து அதனை முகத்துதிக்கி பேசுவதை விட நேரடியாக தன்னுடைய கருத்தை கூறக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற பலர், கிட்டத்தட்ட அனைவரும் அடக்கி வாசிப்பவர்கள். அதைவிட அர்ச்சுனா அவர்கள் தமிழ் கட்சிகளோடு இணைக்கப்பட்டால் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற நடந்த ஊழல்கள், நடந்த குற்றச்செயல்கள், நடந்து கொண்டிருக்கின்ற குற்றச்செயல்களை உடனடியாக முகத்துக்கு நேரே கேட்கக்கூடியவர். இவர் வைத்தியராக இருக்கின்ற பொழுது பல வைத்தியர்கள் செய்த தவறுகளையும் நேரடியாக முகத்துக்கு நேரே கேட்டவர். அதைவிட இப்பொழுது கூட என்பிபி கட்சியை நேரடியாக விமர்சிப்பவர், நேரடியாக ஜனாதிபதியை நேரடியாக கேள்வி கேட்பவர். அதைவிட அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் தனக்கு மனதில் பட்டதை உடனடியாக கூடக்கூடியவர். இவர் கூறுகின்ற வார்த்தைகள், இவருடைய கொள்கைகள் அல்லது இவருடைய பேச்சு சரி தவறு என்பதை தாண்டி இப்படியான சில கொள்கைகள் அவரிடத்திலே இருக்கிறது. அந்த கொள்கைகள் உள்ள ஒருவரை தமிழ் கட்சிகள் இணைத்து கொண்டால் அந்த தமிழ் கட்சிக்குள்ளே பல பிரிவுபாடுகள், உடைபாடுகள் வரும். காரணம், தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைப்பதற்கு முன்பு உதிரி கட்சிகளாக, இயக்கங்களாக மற்றும் இராணுவத்தோடு
சரி தவறு தாண்டி இணைந்து செயற்பட்டவர்கள், இராணுவத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் என்று இயக்கங்கள் இருக்கின்றன. அந்த இயக்கங்கள் கட்சிகளாக கூட இருக்கின்றன. அவர்களிடையே சில கொலை குற்றங்கள், கடத்தல் குற்றங்கள், சில மற்றவர்களை துஷ்பிரயோகம் செய்த குற்றங்கள், சில ஊழல் குற்றங்கள், சில சித்திரவதை குற்றங்கள் என்று பல குற்றங்கள் இருக்கிறது. சிலர் போதை வஸ்து கடத்தினார்கள் என்று கூட கூறுகிறார்கள். இது சரி தவறு என்பது சட்டத்துக்குத்தான் தெரியும். அது சட்டம் பார்க்க வேண்டிய விடயம். இருந்தாலும் கூட இப்படியானவர்கள் அனைவரும் இருந்து கொண்டு ஆரம்பத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இயக்கம், அதாவது மேதகு அவர்கள் ஒன்றிணைத்தார்கள். அதன் பிற்பாடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு 2009க்கு பிற்பாடு அவர்கள் பதவி ஆசையாலும் கொள்கை பிடிக்காமல் இருந்ததாலும் மற்றும் 2009 பிற்பாடு கேட்பார் இல்லாமலும் தங்களுடைய நினைத்தபடி தாங்கள் ஒவ்வொரு கொள்கைகளையும் கட்சிக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்து செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு ஒவ்வொருவரும் கட்சியாக பிரிந்தார்கள். அதன் பிற்பாடு தமிழரசு கட்சி பிரிம்பாக சென்றது. அதே வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டது. அதன் பிற்பாடு சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வேறு ஒரு திசையில் போனார்கள். இப்படி பல கட்சிகள், சுயேட்சை கட்சிகள் என்று பிரிந்து போய் இருக்கின்றன. அதே வேளைகளில் மேதகுவோடு நின்ற ஒன்றாக இருந்த அந்த போராளிகளும் பல உதிரிகளாக ஒவ்வொருவர் பிடித்து சாப்பிடுகின்ற அளவிற்கு எதிரியோடு நின்றார்கள், எதிரியை எதிர்த்தார்கள், ஒவ்வொரு விமர்சனம் செய்தார்கள். வெளிநாடுகளில் இருந்து கூவிக்கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து மாவீரர்களையும் அந்த ஈகங்களையும் விற்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் உண்மையான விசுவாசத்தோடு இப்பொழுதும் இருக்கிறார்கள். இப்பொழுதும் உண்மையான விசுவாசத்தோடு முன்னாள் போராளிகளுக்கு அமைதியாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட தமிழரசு கட்சி இப்பொழுது பிரிந்து சென்று தமிழரசு கட்சிக்குள்ளே உடைபாடு, தமிழரசு கட்சிக்குள்ளே 3 பிரிவுகளாக அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒற்றுமை இல்லாமல். இப்படி இருக்கின்ற பொழுது தமிழரசு கட்சிக்குள் உள்ள பிரச்சனைகளை அர்ச்சுனாவை இணைத்து கொண்டால் நிச்சயமாக அங்கே இன்னும் பூதாகரமாகும். பல பிரச்சனைகள் வெளியே வரும். அது சரி தவறு தாண்டி ஒரு வார்த்தை, ஒரு ஊழலோ அல்லது ஏதோ ஒரு விடயம் அதுக்கு எட்டுப்பட்டால் உடனடியாக அர்ச்சுனா இது நடந்தது என்று ஒரு சாட்சியம் இல்லாமல் கூறக்கூடிய ஒரு ஆள். இதை கூறி 20க்கு மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியிருக்கிறார். அதற்கான சாட்சியங்களை கூறுவதற்கு இவரோடு இணைந்து எந்த தமிழ் கட்சிக்காரரும் வரார்கள். காரணம், இவர் ஒரு தன்னிலை மறந்த ஒரு ஆளாக இருக்கின்ற காரணத்தினாலும் அதைவிட மனதிலே வந்ததை உதிப்பதை உடனடியாக கூறிவிடுகின்ற ஒருவராக இருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக தமிழ் கட்சிகளை இவர் எந்த தமிழ் கட்சியும் இணைத்துக் கொள்ளாது. அதனால் தான் சுயேட்சை கட்சியாக 9 பேரோடு இறங்கினார். அதன் பிற்பாடு ஒரு 4-5 பேராக மாறியது. ஒரு சிலருக்கு வாக்கை அளிக்க வேண்டாம், 4ஆம் நம்பருக்கு வாக்கை அளிக்க வேண்டாம் என்று கூறினார். அது காரணம் சரி தவறு, அதற்குள் நாங்கள் பேச வர விரும்பவில்லை. அதன் பிற்பாடு கௌசல்யாவையும் மயூரனையும் இன்னும் 2 பெண்களையும் இணைத்து அந்த பிரச்சாரம் சென்று கொண்டிருந்தது. அதன் பிற்பாடு மயூரனையும் ஒதுக்கிவிடப்பட்டது. அதை பிற்பாடு அந்த பெண்களும் அந்த தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அவர்களுடைய கதையும் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அந்த ஊசி கட்சி, சுயேட்சை கட்சியில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் இருப்பதாக தெரிகிறது. அதே வேளைகளில் சில வேளைகளில் அவருடைய பதாகைகளை பார்க்கின்ற பொழுது கௌசல்யா கூட சில வேளைகளில் ஒதுக்கப்படுவது போல ஒரு சில சாயைகள் இருக்கிறது. அது காரணம் கருதியோ கருதாமலோ சரி தவறு தாண்டி அது அவருடைய பிரச்சனை. இங்கே நாங்கள் பார்க்க போகின்ற பிரச்சனை, தமிழ் கட்சிகள் ஏன் சேர்க்கவில்லை, ஏன் அவர் தமிழ் கட்சியோடு சேரவில்லை, ஏன் சேர்க்கப்படுவாரா இல்லையா என்பது. நிச்சயமாக சேர்க்க மாட்டார்கள். சேர்த்தார்களாக இருந்தால் அவர்கள் பொல்லை கொடுத்து அடி வாங்கியது போல அர்ச்சுனாவிடம் மாட்டுப்பட்டு மேலும் கட்சி பிரிவுகளும் அவர்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் என்று அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்று நிச்சயமாக அவர்கள் யாருமே எந்த தமிழ் கட்சியும் அவரை இணைத்து கொள்ளாது என்பது ஆணித்தரமாக கூடக்கூடிய விடயமாக இருக்கிறது. இப்படியான செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவனி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே வேளையிலே பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைக்க தொடர்ந்தும் இணைந்து எமக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.